தேனியில் கள்ளர் மாணவர் விடுதியில் ஒட்டப்பட்டிருந்த சமூக நீதி விடுதி என்ற பேனர் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. சமூக நீதி விடுதி என்ற பேனரை கிழித்து கள்ளர் அமைப்பினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சமூக நீதி விடுதி என ஒட்டப்பட்டிருந்த பேனரை கிழித்ததோடு போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், விவரங்கள் வழங்கலாம். தர்சினி, தேனி மாவட்டம் கூடலூரில் அமைந்துள்ள ராஜாங்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில விடுதியில பார்த்தோம் என்றால் சமூக நீதி விடுதி என்று ஒட்டப்பட்டிருந்த அந்த பிளெக்ஸ் பேனரை கிழித்தெறிந்து கள்ளர் சமுதாயத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் முதல் தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள விடுதிகளில் உள்ள சாதியின் பெயர்களை நீக்கி சமூக நீதி விடுதி என்று பெயர் பலகை வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த கள்ளர் சமுதாயத்தினர் மற்றும் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கள்ளர் சமுதாயத்துக்கு உட்பட்ட பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் அவர்கள் நலனுக்காகத்தான் இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அவர்களுடைய சமுதாயத்தினர் இந்த பள்ளி உயர்வுக்காகவும் இடத்தினை கொடுத்துள்ளனர். இதனால் சமூக நீதி விடுதி என்று கள்ளர் விடுதியில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையை உடனடியாக தமிழக அரசு அகற்ற வேண்டும் என்றும் இன்று காலை கள்ளர் அமைப்பினரை சேர்ந்த அதாவது ராஜாங்கம் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூடலூர் அரசு கள்ளர் விடுதிக்கு வருகை தந்து அங்கு ஒட்டப்பட்டிருந்த சமூக நீதி விடுதி என்று ஒட்டப்பட்டிருந்த அந்த பிளெக்ஸ் பேனர் கிழித்தெறிந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்து அந்த பள்ளியின் முன்பாக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் ஆண்டாண்டு காலமாக கள்ளர் சமுதாயத்துக்கு உயர்வுக்காக பாடுபட்டு அந்த சமுதாயம் மக்களும் பள்ளியில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக முன்னோர்கள் கொடுத்த இடத்தில் தற்பொழுது அரசு பள்ளி இயங்கி வருகிறது. ஆனால் அந்த பள்ளிகளுக்கு அரசு ஆசிரியர்களோ எந்த ஒரு உதவிகளோ செய்யாமல் தமிழக அரசு அந்த விடுதியின் பெயர்களை மட்டும் மாற்றுவது எந்த ஒரு குறிக்கோளாக இருக்கிறது என்று கேள்வியை எழுப்புகின்றனர். இன்று வருகை தந்தவர்கள் அந்த விடுதியில் உள்ள சமூக நீதி விடுதி என்று தமிழக அரசால் ஒட்டப்பட்டிருந்த அந்த பிளெக்ஸ் பண்டை கிழித்தெறிந்து மீண்டும் இந்த விடுதியை கள்ளர் விடுதி என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முன்பாக அந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி மீண்டும் அரசாணை மாற்றி முன்பு இருந்தது போலவே அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளி அரசு கள்ளர் மாணவர் விடுதி என்று பெயர் வழக்கம் மாற்று செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்சினி, விவரங்களுக்கு நன்றி.